தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ புதுச்சேரியில சென்டெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு. இது வந்து யுஜி நீட் கிடையாது. நான் நீட் யுஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீட் இல்லாத கோர்ஸஸ்க்கு திரும்ப வந்து அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ யார் யாருக்கு எந்த கோர்ஸஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பிடெக் மட்டும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ், காமர்ஸ் கோர்ஸஸ்க்கு மட்டும் வந்து இப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் நான் நீட்டுக்கு தான் வந்து நீட் இல்லாத கோர்ஸஸ்க்கு தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதேபோல அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே முடிஞ்சது டேட் எல்லாமே. இப்ப திரும்ப வந்து பிடெக் தவிர காமர்ஸ் கோர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு மட்டும் ஏன் இப்ப அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டரி ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? ஏற்கனவே வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அவங்க மதிப்பெண் குறைஞ்சிருப்பாங்க. அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க திரும்ப. அந்த எக்ஸாம் எழுதின மாணவர்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்க முடியாது. அவங்களா ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட ரெக்வெஸ்ட்க்கு இணங்க, இப்ப வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அந்த குறிப்பா நான் நீட் காமர்ஸ் கோர்ஸ்க்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கும் மட்டும் இப்ப வந்து ஓப்பனிங் வந்து ஆயிருக்கு. அதனால சப்ளிமெண்டரி எழுதின ஸ்டூடண்ட் யாராவது பாண்டிச்சேரி ஸ்டூடண்ட் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சென்டெக்கோட வெப்சைட்ல போயிட்டு, உங்களுக்குன்னு இருக்கிற டேஷ்போர்டு திரும்ப வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க திரும்ப லாகின் பண்ணி உங்களோட பிரெஃபரன்ஸ் குடுத்து நீங்க அப்ளிகேஷன அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதி குடுத்திருக்காங்க. இந்த மாசம் ஜூலை 29ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் இல்லாத அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க. இது லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு. தேங்க் யூ.